ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ப்ரெட்டை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டை எடுத்து அது தண்ணியில் நல்லா முக்கி இந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து அது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. அப்புறம் நான் ஒரு எக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது ப்ரெட் கூட நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் நான் வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுவும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் அது கூட வரமிளகாத்தூள் அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டு இனிப்பு தானே, அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், அதை உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி கையிலேயே நல்லா வச்சு தட்டுங்க. தட்டிட்டு இந்தளவுக்கு தட்டினீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ அதை ப்ரெட் கிராம்பில் போட்டு பிரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்தளவுக்கு நீங்கள் பிரட்டி எடுத்தால் போதும். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போடும் போது பார்த்து பத்திரமா போடுங்க. ஏன்னா எண்ணெய் முட்டை போட்டிருக்கனால தெரிக்கும் கையில். என் கையிலே தெரிச்சிருச்சு கைஸ், அதனால தான் சொன்னேன். அதனால் பார்த்து பத்திரமா போட்டு எடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நீ இதை எடுத்துட வேண்டியதான். என் வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்திங்கன்னா. ஓகே, தேங்க்யூ. செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும்.